தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் சந்தோஷமாய் இருக்கிறேன். நிச்சயமாய் உங்கள் சந்தோஷம் இன்னும் அதிகமாகும்படி தேவன் உங்களுக்கு இறங்குவாராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி எதை நினைத்து துக்கமாய் இருக்கிறீர்களோ இனி அதை நினைத்து துக்கப்பட வேண்டியது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றி இருக்கிறார். இனி துக்கம் இல்லை, சந்தோஷம் உண்டு. ஏசப்பாவி நாமத்தில் மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய செய்திக்குள்ளே நாம கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. சங்கீதம் 105வது சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்குள்ளாக பேசினதை என்னால அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை தான் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை பேசாமல் கர்த்தரிடத்தில் கற்றுக்கொண்டதை மட்டுமே நான் பேசுகிறேன். கேட்கிற ஒவ்வொரு பேரும் மிகுந்த கவனத்தோடு கேளுங்க. இந்த செய்தி தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, சில காரியம் சிலர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, ஜெபத்தை குறித்து, உபவாசத்தை குறித்து, ஆராதனை குறித்து, விசுவாசத்தை குறித்து, இப்படி தேவனுக்காய் செய்கிற அநேக காரியத்தை குறித்து எந்த மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா, அதான் போன வாரம் ஆராதனை பண்ணோமே, அதான் நேத்தைக்கு ஜெபம் பண்ணோமே, அதான் நேத்தைக்கு வேதத்தை வாசித்தோமே, அதான் நேத்து பாடி துதித்தோமே, இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பும்படி கர்த்தர் இந்த காரியத்தை பேசும்படி எனக்கு கிருபை தந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள இந்த மனநிலை இருக்கிறது? அதான் நான் நேற்று நல்ல ஜெபம் பண்ணேன், நல்ல அபிஷேகத்தில் நிரம்பினேன், போன வாரம் நல்லா ஆராதித்தேன், போன மாதம் உபவாசித்தேன், போன திருவிருந்தில் நான் பங்கெடுத்தேன், இந்த ஒரு திருவிருந்தில் பங்கெடுக்காட்டி என்ன? இந்த மாதிரி மனநிலையில் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்கிறது எனக்கு தெரியலை, ஆனால் சிலர் இருக்கிறதை கர்த்தர் கண்காணிக்கிறார். இந்த சபைக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஆடுகளின் நிலைமையை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகவே நான் போன மாதம் செஞ்சேன், போன மாதம் திருவிருந்தில் பங்கெடுத்தேன், போன ஆராதனையில் பங்கெடுத்தேன், இந்த ஒரு ஆராதனை தானே, நேற்றைக்கு நல்லா ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு கொஞ்சம் வேலை பிஸி, இதனால் இன்னைக்கு இல்லை, இதில் என்ன இருக்குது? இந்த மாதிரி நிறைய விதத்தில் மனநிலையில் விசுவாச பிள்ளைகள் இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். இதில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நாம் வேதத்தை வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இவனமாய் சொல்லுகிறான், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஹல்லேலூயா. அனுதினமும் செய்ய வேண்டியதை குறித்து கர்த்தர் உங்களோடும் என்னோடும் கூட பேச விரும்புகிறார். அனுதினமும் செய்ய வேண்டியது, என்னைக்கோ ஒரு நாள் செய்ய வேண்டியதை குறித்து அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்று சொல்லி. முதலாவது அப்படி என்றால் வாரத்தில் முதல் நாள் அல்ல, மாதத்தின் முதல் நாள் அல்ல, வருஷத்தின் முதல் நாள் அல்ல. பார்த்தீங்கன்னா நிறைய பண்டிகை கிறிஸ்தவர்கள், மாத பிறப்பு கிறிஸ்தவர்கள் 1ஆம் தேதி பிரேயரை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லல, தினந்தோறும் முதல்ல செய்யக்கூடியது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. அவருடைய நீதியை தேடுங்க. தினந்தோறும் செய்ய வேண்டியதை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு சுகமாக இருக்கிறேன், இன்னைக்கு பிஸியாக இருக்கிறேன், இன்னைக்கு வேலையாக இருக்கிறேன், இன்னைக்கு விசேஷ வீட்டில் இருக்கிறேன், எங்கே இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டியதை அவருக்கு செய்தே ஆகணும். நம்மளை விட தானியேல் பிஸி தான், நம்மளை விட தாவீது பிஸியான ஆளு தான். அன்றைக்கு இருந்த வேலைகளை காட்டிலும் இன்றைக்கு இருக்கிற வேலை பழுங்கிறது ரொம்ப குறைவு தான். அன்றைக்கு வேலை பழு என்கிறது ரொம்ப ஜாஸ்தி.
இன்றைக்கு வேலை பளு என்கிறது ரொம்ப குறைவு. ஆனால் அந்த வேலை பளு நிமித்தமாய் கூட அவர்கள் கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை ஒரு பகல் நேரத்தை கூட குறைத்து கொள்ளவில்லை. தினமும் 3 வேளை இடைவிடாமல் ஜெபித்தார் தானியேல். ஹல்லேலூயா. குறைச்சிக்கவே இல்லை. நம்ம திருப்தியா இருக்கிறோம். அதான் போன வாரம் ஆராதனைக்கு போகணுமே, திருப்தியா இருக்கிறோம். உங்க பிள்ளைகளை கர்த்தருக்குள் நடத்துகிறதுல தீவிரம் காட்டுங்க. பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல இருக்கிறதுல நீங்க பிரயாசப்படுங்க. எவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்புறது, டியூஷனுக்கு அனுப்புகிறதுல நீங்க தீவிரம் காட்டுகிறீர்களோ அதே போல இந்த பிள்ளைகள் கர்த்தரை ஆராதிக்கிறதுல தீவிரம் காட்டணும். படிச்சா மாத்திரம் போதாது. ஒரு சர்டிபிகேட்டுக்கு இந்த பூமியில எவ்வளவு வேல்யூ இருக்கிறதோ உங்க பிள்ளைகள் பெறப்போகிற ரட்சிப்புக்கும் அபிஷேகத்திற்கும் 1000 மடங்கு வேல்யூ இருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. பிள்ளைகளை உங்களை நம்பி ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனால் கர்த்தர் உங்களை நம்பி பிள்ளைகளை தந்திருக்கிறார். உங்களை நம்பி பேர பிள்ளைகளை தந்திருக்கிறார். நீங்க அந்த பிள்ளைகளுக்காக ஊழியம் செய்யணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்க பிள்ளைகள் ஒரு பிள்ளையா இருந்தாலும் அந்த ஒரு பிள்ளைக்காக நீங்க ஊழியம் செய்யணும். ஒரு பிள்ளைக்காக தான் இவ்வளவு ஓடுறீங்க, ஒரு பிள்ளைக்காக தான் இவ்வளவு பிரயாசப்படுறீங்க, ஒரு பிள்ளைக்காக தான் இவ்வளவு உழைக்கிறீங்க. அந்த ஒரு பிள்ளைக்காக உலக காரியத்திற்கு இவ்வளவு ஓடுகிறது போல, பிரயாசப்படுகிறது போல, உழைக்கிறது போல கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பிள்ளைக்குள்ளாய் வர வேண்டும் என்கிறதற்காகவோ நீங்க அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும்? உங்களுடைய ஒரு பிள்ளை எலியாவாக தேசத்திற்கு எழும்பலாம், எலிசாவாக தேசத்திற்கு எழும்பலாம், சாமுவேலாக இந்த தேசத்துல எழும்பலாம். யாருக்கு தெரியும்? அந்த அழைப்பும் அபிஷேகமும் உங்க பிள்ளைகள் மேல இருக்கலாம். யாருக்கு தெரியும்? யாரையும் ஆண்டவர் ஏற்ற தாழ்வோடு கூட பார்க்கிறது அல்ல. பணக்காரர்கள் ஏழைகள் என்று பார்க்கிறது இல்ல. யாருக்குள்ளாக அந்த தாகம் இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை எலியாவாக மாற்ற விரும்புகிறார். எப்போதுமே அந்த தாகம். நான் பார்க்கறேன்ல, தேவ சமூகத்தில் எவ்வளோ அமர்ந்து இந்த ஆராதனைக்கு வரணும். அன்னைக்கு பாடல்கள் எல்லாம், மியூசிக் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் அவராலேயே அமையும். ஹல்லேலூயா. ஆமா, ஒன்றும் அங்க இழுக்காது. அவருடைய மகிமை அளவில்ல முடியாம வெளிப்படுகிறது என்னால் உணர முடியும். தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். தேவ சமூகத்தில் ஒரு மனுஷன் தாகத்தோடு உட்கார்றான் அப்படின்னா பரலோகம் பார்க்கிறது. எவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம், எவ்வளோ நேரம் உட்கார்றோம். சில நேரம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும், அலைச்சல். ஒரு உபவாச ஜெபம் நடத்திட்டு முடிச்சா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் நிற்கிறோம். முடித்த உடனே அவ்வளோ டயர்டாக இருக்கும். பேசுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்கள் வேணா ஒரு 2.5 மணி நேரம் நான் கத்துற மாதிரியே சும்மா வீட்டில் கதவு பிடிட்டு கத்தி பாருங்க, உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் கழிச்சு உடம்பு என்ன ஆகுது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. ஆமாம், என் மனைவி இதில் இந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக புரிஞ்சிக்கல. சென்னை போகும்போது சபையை நீ தான் நடத்தணும், ஆள் போட முடியாது, நீ போயிட்டு. அம்மா நடத்துனாங்க. நான் கரெக்டாக 12 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணேன். பிள்ளைகள் சொல்லிச்சு, அம்மா படுத்திருக்காவ. வேற படுக்காம என்ன செய்வான்? மறுபடி 1:30க்கு ஃபோன் பண்ணேன், அம்மா படுத்திருக்காவ, எழும்ப முடியல. நான் சொன்னேன், என்ன நான் ஃபோன் பண்ணல, அம்மா எந்திரிச்சோன்னு எனக்கு ஃபோன் பண்ண அப்படின்ட்டு. அம்மா 3:30க்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு முடியாது, அவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னாச்சு, ஒரே ரெஸ்ட் போல. அப்பதான் அவ சொன்னா, உங்களுக்கு என்ன தெரியும், உடம்பு வலிச்ச வலி இதே போல தான் எல்லா டைமும் எங்களுக்கு வலிக்கும், ரொம்ப கஷ்டம். ஆனால் அதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் இருக்கிறத குறைச்சிட்டோன்னா ஆண்டவர் இந்த கஷ்டத்தெல்லாம் கணக்கில் வைக்க மாட்டார். அவருடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் அமர்ந்து இருக்கிறோம், ஜபத்தில், அபிஷேகத்தில், அந்நிய பாஷை எவ்வளோ நேரம் பேசுகிறோம், ஆவில எவ்வளோ நேரம் நிரம்புகிறோம், அது மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்குவார். நீ பகல் ஃபுல்லாக அலைஞ்சு அங்கே போன அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க, தினந்தோறும் தேடணும்.
எல்லா நாளும் ஈஸியெல்லாம் காலங்கள் கடந்து போகாது, எல்லா நாளும் கஷ்டம். நேற்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன், முந்தா நாள், நாளைக்கு எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், நல்ல ஜெபத்தில் இருக்கணும். திடீர்னு காலைல செய்தி வந்தது, இறந்துட்டாங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. தினந்தோறும் எதிர்பார்க்காத சம்பவங்கள் வந்துடும், எதிர்பாராத அலைச்சல் வந்துடும். ஆகையினால தான் அந்த ப்ரேயர் டைமே நைட்டு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது. பல மணி நேரம் அந்நிய பாஷை, பல மணி நேரம் அபிஷேகம், பல மணி நேரம் துதி, கொஞ்ச நேரம் மாத்திரம் விண்ணப்பம், அதோட முடிக்கிறது. அதிகாலையில் தேவனை தேடுவோம் அல்ல, அதிகாலை வரைக்கும் கர்த்தரை தேடுவோம், பிறகு தூங்குவோம். ஏன் இதை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, எதை மிஸ் பண்ணினாலும் கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நாள் மிஸ் பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளோ தீவிரமாய் நீங்க ஆண்டவருடைய சமூகத்தை விரும்பணும், அவ்வளோ தீவிரமா அவருடைய அபிஷேகத்தை விரும்பணும். நிறைய பேருக்கு அந்த ஆசை இல்லை. நான் சொல்லுகிறேன், நீங்க பெற்ற அபிஷேகம் விலை உயர்ந்தது. நீங்க எளிமையாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகத்திற்காய் ராஜாக்கள் ஏங்கி நின்றார்கள் பழைய ஏற்பாட்டில். எனக்கு அந்த அபிஷேகம் கிடைக்காதா? தீர்க்கதரிசிகள் ஏங்கி நின்றார்கள், அதை விசேஷமாய் பார்த்தார்கள். அந்த அபிஷேகம் இன்றைக்கும் குறைந்து போகவே இல்லை. நம்ம சாதாரணமா பார்க்கிறோம். விசுவாச பிள்ளைகள், பெந்தைகோஸ்தே பிள்ளைகள் சாதாரணமா ஜெபிக்காதுங்க. குறைஞ்சது 1/2 மணி நேரமாகில் அந்நிய பாஷை பேசுங்க, 1/2 மணி நேரமாகில் ஆவில நிரம்புங்க, 1/2 மணி நேரமாகில் ஆவில துதியுங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் விண்ணப்பம் பண்ணுங்க, தேசத்திற்காய், சபைக்காய், திட்டத்திற்காய், தரிசனத்திற்காய் ஜெபம் பண்ணுங்க. அது மிகவும் விசேஷமானது. எத்தனை பேருக்கு புரியுது? அது விசேஷமானது. அமர்ந்திருந்து நல்லா போராடுங்க. கர்த்தர் பார்க்கிறார். அவரிடத்துல இருந்து வாங்கிட்டு வரணும் அபிஷேகத்தை. ஒரு துறவண்டையில போய், கிணறண்டையில போய் குடத்தையும் வாளியும் எடுத்துட்டு போய் இறைச்சிட்டு வர்றது போல தேவ சமூகத்துல போய் அபிஷேகத்துல நம்மளை நிரப்பிட்டு வரணும். அல்லேலூயா. ஆவியில உங்களை நிரப்பிட்டு வேலைகளுக்கு போங்க. அபிஷேகத்துல நிரம்பிட்டு பிரயாணத்தை தொடருங்க. எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம், எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறது. நான் சொல்லுகிறேன், எவனை விழுங்கலாம் என்று பிசாசு வகை பார்த்து சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம், எவனை விழுங்கலாம் என்று சொல்லி அந்த இடத்துல அபிஷேகம் எவனுக்குள்ளாக நிரம்பி இருக்கிறதோ அவர்களை கண்டாலே பிசாசு ஒதுங்கி விடுவான். யாருக்குள்ள அபிஷேகத்தின் நிறைவில்லையோ அவர்களோடு கூட எதிர்த்து நிற்பான், போராடுவான், தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வருவான், தேவையில்லாத நெருக்கங்களை கொண்டு வருவான். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, தியானிங்க. நிறைய பேர் அந்த அனுபவத்தில் வராமல் இருக்கிறீர்கள், அது நல்லதல்ல. ஆவியில நிரம்பணும்னியே அப்பா சமூகத்தில் போய் அமருங்க. வாழ்க்கையில நிறைய கட்டுகள் இருக்கிறது. இந்த கட்டுகள் இனி தலை தூக்காதபடி தெய்வ சமூகத்தில் அமர்ந்துருங்க. ஹல்லேலூயா. அனுதினமும் செய்ய வேண்டியது. ஒரு ஆராதனை திருப்தி ஆகாதுங்க. நான் இந்த ஆராதனை நடத்துகிறேன், நான் ஆராதிச்சதா ஒரு நாளும் ஃபீல் பண்றதே இல்லைனா, அல்லேலூயா. நான் இந்த சபையில் ஆராதனை நடத்துகிறேன், அவ்வளவுதான், ஆராதனை செய்யலை. இதெல்லாம் முடிச்சுட்டு போய் நான் தனியா இருந்து கர்த்தரை ஆராதிப்பேன். ஏதோ ஒரு நல்ல ஆவிக்குரிய சபையில் நடக்கிற ஆராதனைய ஆன்லைன்ல பங்கெடுப்பேன். அப்படி செய்யாம இருக்கிறதே கிடையாது. எனக்கு இது திருப்தி இல்லை. உங்களை நான் நடத்துகிறேன், என்னை யார் நடத்துவார்? அந்த சிந்தையோடு. எத்தனை பேருக்கு புரியுது? நிறைய பேர் ஆராதனைக்கு போகாமலே திருப்தியா இருக்கீங்களாமே, அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்படி செய்யாதுங்க. நம்மளை படைத்த தேவன், அவரை ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். உண்மையில நேரம் இருந்தா நான் கூட ஏதாகிலும் ஒரு சபையில போய் ஆராதிக்க வெட்கப்படுகிறதே இல்லை. இன்னைக்கு வசதி இருக்கு, ஆன்லைன்ல சில நேரம் 2.5 மணி நேரம் ஆராதனை அமர்ந்திருப்பேன். எனக்கு ஆராதிக்கணும், எனக்கு ஆராதிக்கணும்.
ஸோ ஆராதனை, துதி, அபிஷேகம், ஜெபம், அந்நிய பாஷை, இதிலெல்லாம் ஒரு தேவ பிள்ளைகள் தன்னை அதிகமாக இணைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, இணைத்து கொள்ளுங்கள். இதுக்கும் நமக்கும் இடைவெளியே இருக்கக்கூடாது. ஒரு நாளும் இடைவெளியே இருக்கக்கூடாது, கேப்பே வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் விரும்புங்க. நிறைய பேர் திருவிருந்தை குறித்து அடுத்த மாசம் பார்ப்போம். ஆண்டவர் அப்படியா சொல்லுகிறார்? அப்படி இல்லை. நான் ஆயத்தமா இல்லை. ஆண்டவர் வரும்போது நீங்க சொல்லுவீங்களா? இல்லை, நீங்க போயிட்டு வாங்க, நான் ஆயத்தமா இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா யாராகிலும்? மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவார் சீக்கிரமாய். வரும்போது யாராகிலும் சொல்ல முடியுமா? என்ன ஒருத்தரும் சொல்ல முடியாது. அதே போலதான் அவருக்காக, அவருடைய ஆராதனைக்காக நீங்க ஆயத்தம் இல்லைன்னா வேற எதற்காக ஆயத்தமா இருக்கிறோம்? இந்த ஜீவன் எதற்காக ஆண்டவர் தந்திருக்கிறார்? எதற்காக கொடுத்திருக்கிறார்? அவருக்காகவே. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ அனுதினமும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். வல்லமையை நாடுங்க. அவருடைய வல்லமை, அபிஷேகம், ஹல்லேலூயா, நாடுங்க, விரும்புங்க. இது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23, பக்கம் 955. புலம்பல் 3. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது. எவைகள் காலைதோறும் புதியவைகளாயிருக்கிறது? கர்த்தருடைய கிருபையே. அப்போ காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நேற்றைக்கு பெற்ற கிருபை, போன வாரத்தில் பெற்ற கிருபையை வைத்து இந்த வாரத்தில் ஓட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கவனிங்க. ஹல்லேலூயா. போன வாரத்தில் பெற்ற கிருபை, போன மாதத்தில் பெற்ற கிருபை, அல்லது போன வருஷத்தில் பெற்ற கிருபை, அந்த கிருபையை பெற்று இந்த வாரத்தில் ஓட்ட முடியாது, இந்த மாதத்தில் ஓட்ட முடியாது. காலைதோறும் புதிய கிருபைகளை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்குங்க தேவனுடைய பிள்ளைகள். காலைதோறும் கிருபையை புதிதாக விளங்க பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நாம என்ன செய்ய வேண்டுமே ஆனால், நாம கிருபை பெற்றவர்கள் தான், கிருபையினால ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிருபையினால அழைக்கப்பட்டவர்கள் தான், கிருபையினால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், கிருபையினால ஊழியத்திற்காக உயர்த்தப்பட்டவர்கள் தான். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அப்போ தினந்தோறும் ஆண்டவருடைய புதிய கிருபைகளை நாம பெற்றுக்கொள்ளணும். கிருபை பெற்றவர்கள் ஓடுகிறதை காட்டிலும் தினந்தோறும் கிருபை பெற்றவர்கள் அவர்களிலேயும் அதிகமாய் முன்னேறி இருப்பார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. கிருபை பெற்றவளே வாழ்க, வாழ்க, நல்லதுதான். தினந்தோறும் கிருபை பெறணும். நீங்க கிருபை பெற்றவர்கள் தான், நீங்க கிருபை பெற்றவர்கள் தான். ஆனால் தினந்தோறும் கிருபை பெற்றுக்கொள்ளணும். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. இன்னைக்கும் நாம நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறோம்? நாம கிருபை பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள் தான். இன்னைக்குள்ள கிருபை பெற்றீங்களா? என்ன இன்னைக்குள்ள கிருபை எத்தனை பேருக்கு வேணும்? இந்த ஊழியத்தை செய்ய புதிய கிருபைகள் தினந்தோறும் தேவையாயிருக்கிறது. புதிய அபிஷேகம் தினந்தோறும் தேவையாயிருக்கிறது. புதிய செய்திகள் தினந்தோறும் தேவையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க கவனிக்கணும். போன வாரம் பேசின அதே செய்தியை இந்த ஒரு மாசமும் பேசிட்டு இருந்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஹல்லேலூயா. போன மாசம் பேசின அதே செய்தி இந்த மாசம் முழுசா அரைச்சமாவே போட்டு அரைக்கிறோம். எத்தனை பேர் கேட்பீங்க? நிறைய பேர் மனசில் நினைப்பீங்க, ஏனும் செய்தி வரைக்கும் இருக்கண்டா, ஆராதனை பாடல் காணிக்கலாம் முடிஞ்சோன்னு நம்ம வீட்டுக்கு போயிடுவோம், அவர் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஊழியம் செய்ய புதிய அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா.
புதிய வார்த்தைகள் தேவை, புதிய வசனங்கள் தேவை. புதியவைகள் எங்க கிடைக்கும்? கடையில் வாங்கக்கூடியதல்ல, கர்த்தரிடத்தில் வாங்கக்கூடிய கிருபையை. காலைதோறும் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. தினந்தோறும் ஆண்டவரே இந்த நாளுக்குரிய கிருபை எனக்கு தாருங்க, இந்த நாளுக்குரிய கிருபை என் குடும்பத்திற்கு தாருங்க, நீங்க தான் கேட்கணும். கிருபை பெற்றிருக்கிறோம், உண்மைதான். இன்னைக்குள்ள கிருபை பெற்றீங்களா? இன்னைக்குள்ள கிருபை நேத்து வெளிப்பட்ட கிருபையை காட்டிலும் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிற கிருபை அதிலேயும் விசேஷமானதா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நேற்றுக்கு வெளிப்பட்ட கிருபை காட்டிலும் இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிருபை புதிதாய் இருக்கிறது. அனுதினமும் மன்னாவை போய் பொறுக்கிட்டு வந்தார்கள். புதியவைகளாகவே ஆண்டவர் கொடுத்தாரே தவிர பழையவைகளை கொடுக்கல. தினந்தோறும் நீங்க பெறுகிற அபிஷேகத்துல புதிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, புதிய விடுதலைகள் இருக்கிறது. தினந்தோறும் கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய கிருபையில புதியவைகள் இருக்கிறது. எத்தனை பேரால் அதை விசுவாசிக்க முடிகிறது? ஹல்லேலூயா. சோ புதிய கிருபைகளை நீங்க பெறணும் அப்படின்னா தினந்தோறும் கர்த்தரை சந்திக்கணும், தினந்தோறும் ஆண்டவரை சந்திக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. திருப்தியாய் வாழுகிறோம், திருப்தியா இருக்கிறோம், போதும் போதும். காலையிலே கர்த்தரை தேடுங்க. சிலர் என்ன நினைக்கிறதுன்னா சாயங்காலம் போல ஜெபம் பண்ணுவோம், வேலைக்கு போயிட்டு வந்து ஜெபம் பண்ணுவோம். நான் என்ன நினைக்கிறேன்னா காலையில கொடுக்கறது கர்த்தர் காலையில தான் கொடுப்பார். நம்புறீங்களா? அத காலையில கொடுக்கறத காலையில கொடுப்பார். காலையில வரக்கூடிய சூரியனை ஆண்டவர் இரவில உதிக்க பண்ணுகிறவர் அல்ல. காலையில உதிக்க பண்ணுகிற சூரியனை காலையில தான், இரவுல உதிக்க பண்ணுகிற நிலவை இரவுல தான். இதுக்கே இப்படி அப்படின்னா அவருடைய கிருபை சூரியனை காட்டிலும் பெரியது, சந்திரனை காட்டிலும் பெரியது. அது எப்பதான் வெளிப்படும் என்றால் காலை. தினந்தோறும் ஜெபம், தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் கிருபை பெறல அப்படின்னா கூட அந்த நாளை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் கிருபைக்கு தகுதியற்றவன், ஆனாலும் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆமென் கிருபை பெற்றவனாக, கிருபை பெற்றவளாக என்னை உயர்த்தி இருக்கிறார். எனக்கான கிருபையை கர்த்தர் அனுதினமும் விளங்க பண்ணுகிறார். பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை, பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய தாகம், பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வாஞ்சை. நாம் பெற்றுக்கொள்ளணும், நாம் பெற்றுக்கொள்ளணும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். நீங்க தான் அதை வாஞ்சிக்கணும் ஒவ்வொரு நாளும். நிறைய பேருக்கு அப்படி எல்லாம் இல்லை. க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தாகமா போணும், வாஞ்சியா போணும். கிருபை தந்துருங்க ஆண்டவர். இன்னைக்குள்ள கிருபை, இன்னைக்குள்ள கிருபை படிப்புல வெளிப்பட்டால் அந்த படிப்பு நேற்றைய போல இன்றைக்கு கஷ்டமா இருக்காது, இன்றைய போல நாளை கஷ்டமா இருக்காது. வேலைக்கான கிருபையை வாங்கிக் கொள்ளுங்கள், படிப்புக்கான கிருபையை வாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருந்து ஒவ்வொரு வேரையும் கிருபையினால நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். நீங்க தான் அந்த கிருபையை விசேஷமாய் பார்க்கணும். வேலை செய்ய கிருபை தேவை, ஊழியம் செய்ய கிருபை தேவை, படிக்க கிருபை தேவை, பிசினஸ் பண்ண கிருபை தேவை, தொழில் வியாபாரம் பண்ண கிருபை தேவை, கூலி வேலை செய்ய கிருபை தேவை. கிருபை மேலானது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு கிருபை வேணும். இந்த புதிய கிருபை பழைய கிருபையை வச்சே ஓட்டிட்டு இருக்காதுங்க. தினந்தோறும் கேளுங்க, இன்னைக்குள்ள கிருபை எனக்கு வேணும். மாசந்தோறும் கேட்கிறீங்களா? இந்த மாசத்திற்கான வாக்கு தத்தத்தை தாருங்க. மாசந்தோறும் வாக்கு தத்தம் வேணும், கிருபை வேண்டாமா? எத்தனை பேருக்கு புரியுது? கிருபை பழைய கிருபை போதும், வாக்கு தத்தம் மட்டும் ஃப்ரெஷ்ஷா வேணும். அப்படியா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல சிந்திங்க, தேவ பிள்ளைகள் இந்த காரியத்துல சிந்திங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ரீப்லா சாந்தோரோட ரகந்தரா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழி 8:17 வாசிப்போம். நீதிமொழி 8:17.
என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அதிகாலை எப்பெல்லாம் வருது? சரி, வசனத்தை எடுத்தவங்க ஓகே, எடுக்காதவங்க என்ன வார்த்தையை கவனிங்க. வார்த்தை கவனிங்க. அதிகாலை எப்பெல்லாம் வருது? எப்பெல்லாம் வருது? செவ்வாய்க்கிழமை மட்டும் வருது பத்திலா? தினமும் அதிகாலை வருது, அப்படிதானே? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறா, அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். என்ன ஒரு அர்த்தம் அதுக்கு கொடுக்கலாம்? தினமும் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். தினமும் ஆண்டவரை தேடுங்க. நேற்றைக்கு நான் நல்லா தேடிட்டேன், திருப்தி ஆகாதிருங்க. இன்னைக்கு என்ன செய்யணும்? நேற்றைக்கு நீங்க தேடினது சந்தோஷம், இன்னைக்கும் தேடுங்க. தினந்தோறும் காலை வருகிறது, தினந்தோறும் இரவு வருகிறது. அது எப்படி வருகிறதோ அதே போல தினந்தோறும் காலை வருகிறதா, தினந்தோறும் தேவனை தேடுங்க. தினந்தோறும் அதிகாலை வருகிறது, தினந்தோறும் சாயங்காலம் வருகிறது, தினந்தோறும் மதியானம் வருகிறது. கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். அதிகாலை என்கிறது என்னைக்கோ ஒரு நாள், ஏதோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் வரக்கூடிய நிகழ்வுகள் அல்ல. தினந்தோறும் அதிகாலை வருகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? தினந்தோறும் என்னை தேடணும், தினந்தோறும் என்னை தேடனா என்ன நீ கண்டடைவாய். நிறைய பேருக்கு தேவனை தேடுகிறதே ஒரு பெரிய வேலை மாதிரி இருக்கு. உலகத்துல எல்லாமே ஈஸியா இருக்கிறது, ஆனா தேவனை தேடுகிறதா கடினமா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது. ஜெபம் கஷ்டமா இருக்கிறது, துதிக்கிறது கஷ்டமா இருக்கிறது, அபிஷேகத்துல நிரம்புகிறது கஷ்டமா இருக்கிறது, ஒரு மணி நேரம் அந்நிய பாஷை பேசுகிறது கஷ்டமா இருக்கிறது, சவாலாக இருக்கிறது. நிறைய பேருக்கு முடியல. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுங்க. தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பார். தானியேல் எவ்வளவு வேலை இருந்தாலும் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிறத அவர் நிறுத்தவே இல்லை, அதை செய்துட்டே இருந்தார். ஆகையினால தூதன் வந்து சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. நீ வேண்டிக் கொள்ளக்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லுகிறான். எதனால? என்ன தானியேல் நம்மளை விட பெரிய ஆளா என்ன? ஆமென். என்ன விசேஷித்தவனமா சிருஷ்டிக்கப்பட்டவனா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டவன், சாதாரண மனுஷன். அவன் அசாதாரணமா எதனால உயர்த்தப்பட்டான்? தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷனுக்கு முன்பதாகவும் எதனால் உயர்த்தப்பட்டான் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு ரகசியம்தான், அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்தான். அல்லேலூயா. நமக்கு ஒரு நாள் ஜெபிக்கிறது பெரிய இஷ்யூவா தெரியல, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு. ஒரு வாரம் ஆராதனைக்கு போகாதது பெரிய ஒரு பிரச்சனையா நமக்கு தெரியல, ஒரு திருவிருந்தில் பங்கெடுக்காதது பெரிய பிரச்சனையா தெரியல, ஒரு நாள் அபிஷேகத்துல நிரம்பாதது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல, ஒரு நாள் கிருபையை வாங்காதது ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியல. நமக்கு எல்லாமே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருக்கு காலங்களும் நேரங்களும். ஆனால் தானியேல் அப்படி இல்லை. தினமும் 3 வேளை. காலையில நான் ஜெயிக்கணும்னா காலையில கர்த்தரை தேடணும், மதியானத்துல ஜெயிக்கணும், மதியானம் தேடணும், இரவுல ஜெயிக்கணும், இரவுல தேடணும். 3 வேளையும் நான் தேவனை தேடுவேன். 3 வேளையும் என்னுடைய காரியம் ஜெயமாயிருக்கும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்துச்சு. அதனுடைய ரகசியம் ஒண்ணுதான், அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம். நம்ம எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நான் சொல்லுகிறேன், பெஸ்டா நடத்துவார். ஒருவரை கனம் பண்ணுங்க. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். தேவனை சந்தோஷப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உண்மையில இன்னைக்கும் அந்த மீட்டிங் எல்லாம் நடத்தி முடிச்ச பிறகும் இன்னைக்கும் சந்தோஷம் குறையல. ஏதோ எனக்கு அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைச்ச மாதிரி, 10 லட்சம் ரூபாய்க்கு லாட்டரி அடிச்ச மாதிரி. கர்த்தருடைய ஊழியத்தை செய்தால் அவ்வளோ மகிழ்ச்சி, கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து வந்தா அவ்வளோ சந்தோஷம். நீங்க ரொம்ப ஆசையா தேடுனா கர்த்தர் உங்களோடு இடைபட ஆரம்பிப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க உங்களை மிஞ்சி, உங்க பலத்துக்கு மிஞ்சி, உங்க நேரத்துக்கு மிஞ்சி
நீங்க அவரை தேடி பாருங்க, அவர் உங்களை தேடி வருவார். நான் எத்தனையோ நாள் அனுபவிச்சிருக்கிறேன். என் பலத்துக்கு மிஞ்சி ஜெபம் பண்ணிட்டு தூங்கும் போதெல்லாம் மறுபடியும் அதிகாலையில் எழுப்போம், மறுபடியும் ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு. அப்போ எனக்கு புரியும், நான் இவ்வளோ நேரம் பேசினதுல நான் திருப்தி ஆயிட்டேன், இவ்வளோ நேரம் பேசினதுல அவர் இன்னும் திருப்தி ஆகவே இல்லை. இன்னும் என்னோடு பேச விரும்புகிறார். என் துதிக்காக அவர் காத்திருக்கிறார். நான் அவரை தேடுகிறதை அவர் விரும்புகிறார். நான் மறுபடியும் எப்போ அவருடைய சமூகத்துக்கு வருவேன் என்கிறதை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு வரட்டும். வாலிப தம்பிக்குள்ளாய் வரட்டும், வாலிப சகோதரிக்குள்ளாய் வரட்டும், இள வயதினர்களுக்குள்ள வரட்டும். இதை விட ஒரு பெரிய மேன்மை நமக்கு என்னத்துக்கு? நம்முடைய தேவன் விசேஷமானவர். உலகத்துல பாத்தீங்கன்னா மனுஷன் விழுந்து விழுந்து தேடுகிறான். அவன்தான் தேடுகிறானே தவிர அவனை தேடுக்க ஒரு தேவன் இல்லை. இன்றைக்கு நீங்க தேடி பாருங்க, உங்களை தேட ஒரு தேவன் இருக்கிறார். தேடுகிறவன் நிச்சயமாய் கண்டடைவார். நீங்க தேடும்போது அவர் காணாதவர் போல இருக்கிறவர் அல்ல. நீங்க கூப்பிடும்போது அவர் கேட்காமல் இருக்கிறவர் அல்ல. ஆழமான அன்புக்குள் கடந்து போங்க, ஆழமான அனுபவத்திற்குள் கடந்து போங்க. எல்லாம் போதாது. ஹல்லேலூயா. தேவனோடு பழகி பாருங்க, உலகம் குப்பையா இருக்கும். நீங்க யாருக்கோ ஒருவருக்காக ஏங்குறீங்க. அவங்கள பார்க்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள்ட்ட கதை கேட்கணும், அவங்கள்ட்ட கதை சொல்லணும். இப்படியே உங்க 2 மணி நேரம் நாசமா போகுது தினந்தோறும். தேவனை பார்க்கணும், தேவன்கிட்ட பேசணும், தேவனுடைய புது கிருபையை வாங்கணும். அதுக்கு நேராய் ஓடுவீர்களானால் ஒவ்வொரு நாளும் விசேஷமானதா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விரும்புங்க, விரும்புங்க. காலை தினந்தோறும் வருகிறது, தினந்தோறும் அதிகாலை வருகிறது. காலை தோறும் புது கிருபை அவர் வைத்திருக்கிறார். அதிகாலை தோறும் தேடுகிறவன் கண்டடைகிறான். நேற்றைக்கு நான் ஆண்டவரை சந்திச்சேன், திருப்தியா இருக்காதுங்க. தினந்தோறும் சந்திக்கிறதை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு நான் நல்ல அபிஷேகத்துல நிரம்பினே. நிறைய பேர் சொல்லுகிறத கேட்டிருக்கேன், புது பாசை கிடைச்சி, புது அபிஷேகம் கிடைச்சா இல்லையா? மாசத்துக்கு ஒரு நாளா கிடைக்கும் உங்களுக்கெல்லாம். மாசத்துக்கு ஒரு நாள் கிடைக்கிறது ரேஷன், தினந்தோறும் கிடைக்கிறது கிருபை. சோ கிருபைக்காக ஏங்கி நில்லுங்க, அபிஷேகத்திற்காக ஏங்கி நில்லுங்க. நிறைய பேர் எப்படி எழுமணும், எப்படி பிரகாசிக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியல. அடுத்தவங்க செய்யற மாதிரியே செய்து பார்க்கறாங்க, அடுத்தவங்க பேசுற மாதிரியே பேசி பார்க்கறாங்க. பிரகாசிக்கிறவர் அபிஷேகம் ஆவியானவர் மட்டுமே. இங்க குறைவோடு இருந்துட்டு வெளியே எவ்வளவுதான் நிறைவை காட்டினாலும் உயர்வு ஒரு காலமும் வராது. அஸ்திபாரமே போடாம 10 மாடி கட்டி என்னத்துக்கு பிரயோஜனம்? அஸ்திபாரம் போடணும், அதை ஸ்ட்ராங்கா போடணும். அதுக்கு மேல 200 மாடி கட்டினாலும் ஸ்ட்ராங்கா நிற்கும். ஹல்லேலூயா. நம்ம அஸ்திபாரமே அபிஷேகம் தான், அஸ்திபாரமே ஜெபம் தான், அஸ்திபாரமே தேவ சமூகம் தான், அஸ்திபாரமே நம்மளுடைய தேவன் தான், கண்மலையாகிய கிறிஸ்து தான். அவர்தான் மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறார். அவர் இல்லாம என்ன கட்ட முடியும்? ஊழியத்தை என்ன கட்ட முடியும்? குடும்பத்தை எங்க கட்ட முடியும்? குடும்பத்தை கட்டுகிறவர் இயேசு, வீடை கட்டுகிறவர் இயேசு. கர்த்தர் வீடை கட்டாராகில் கட்டுகளுடைய பிரயாசம் விருது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வீட்டை கட்டுகிறவர் இயேசு, உங்க குடும்பத்தை கட்டுகிறவர் இயேசு, உங்களையே கட்டி எழுப்புகிறவர் இயேசு. இயேசு அவர் தான் கட்டணும், மாளிகையா கட்டணும், மகிமையா கட்டணும். காத்திருங்க. வாலிப பிள்ளைகள், நீங்க வாங்க போகிற டிகிரியை காட்டிலும் ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அபிஷேகம் மேலானது. 2 டிகிரி வாங்கிட்டு அபிஷேகம் இல்லாம அந்த டிகிரிக்கு வேல்யூவே இல்லை. தேவனை சம்பாதிங்க. இதுவே நேரம், இதுவே நேரம். தாகத்தோடு தேடுங்க, வாஞ்சையோடு தேவனை தேடுங்க. தினம் தேட வேண்டியதை குறித்து கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார்.
நாளைக்கு லீவு, நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிடலாம். ஒரு இரவு ஜெபிக்கல, ஒரு சீசனாலே நிக்க முடியல. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு இரவு தான் ஜெபிக்கல, 1 மணி நேரமாகிலும் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா? எழுப்பி விட்டார், கேள்வி கேட்டார், சொல்லி கொடுத்தார். யாருக்கும் புரியல. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன திருப்தி? நான் தான் நல்லா ஜெபிக்கிற ஆளு தானே, உபவாசிக்கிற ஆளு தானே, ஊழியக்காரன் தானே, 3.5 வருஷம் இயேசுவோடு கூட நடந்த நம்ம தானே, ஒரு இரவு தூங்குனா என்ன? அதுவரைக்கும் நின்றவர்கள் எதிர்ப்பு என்றைக்குமே இருந்துச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு, அவருடைய ஊழியத்திற்கு. எல்லா நாளும் எதிர்ப்பு இருந்துச்சு. எத்தனையோ இடத்துல கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி நினைத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து மேல எரியப்படக்கூடிய கல் சீசர்கள் மேலையும் விழதானே செய்யும். அப்பெல்லாம் ஓடல, ஒரு இரவு ஜெபிக்கல. கடைசி நேரம் அது. இயேசு ஒரு நாளும் ஜெபிக்காம இருந்ததே இல்லை. அன்றைக்கு ராம் முழுவதும் ஜெபித்தார். காட்டி கொடுக்கிறவன் வந்தான், காட்டி கொடுத்தான். சிறைபிடித்து கொண்டு போனார்கள். எல்லா சீசர்களும் இயேசுவை மறுதலித்து, தூசித்து, நிந்தித்து, அவனை யார்னே தெரியாது மறுதலித்தார்கள். ஒரு முறை அல்ல, 3 முறை, பல முறை. இயேசுவை விட்டுட்டே ஓடிட்டாங்க, ஒரு இரவு ஜெபிக்காததுனால. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்க குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை? ஒரு நாள் ஜெபிக்காததுனால, தினந்தோறும் ஜெபிக்காததுனால தான் உங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனை தலை தூக்குகிறது, இந்த போராட்டம் தலை தூக்குகிறது. இந்த பிரச்சனை கூட காரணம் ஒரு நாள் பெற வேண்டிய கிருபை நீங்க பெறல, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை நீங்க செய்யல, ஒவ்வொரு நாளும் அந்நிய பாஷைகளை பேச வேண்டியதை பேசல, ஆவில நிரம்ப வேண்டிய நீங்கள் ஆவில நிரம்பல. ஆகையினால உங்களுடைய காலுக்கு கீழே அடங்கி இருக்க வேண்டிய பிரச்சனை அடங்க மறுக்கிறது, குடும்பத்தில் ஆளுகை செய்கிறது. கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்கு முன்பதாக எல்லாம் பணிந்துதான் ஆகணும். தாவீதின் மேல பெரிய கிருபையை வைத்தார். ஹல்லேலூயா. பெரிய கிருபையை வைத்தார். அவன் தான் ராஜாவாக உயர்த்தப்பட்டான். இந்த கிருபைக்காக அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டான். நான் சொல்லுகிற வீணையே எழும்போ, சுரமண்டலமே எழும்போ, நான் அதிகாலையில எழும்பிடுவேன். காலையிலே மியூசிக் போட்டு கர்த்தரை துதிக்கணும், பாடணும். கிருபை சும்மா கூடாது. அவங்க ஸ்டைல்ல நீங்க வாழ்ந்தா ஜெயிச்சிட முடியாது. உங்க ஸ்டைலே வேற. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. அவங்க வழியில நீங்க போனா உங்களுக்கு வாய்த்திராது. செங்கடல் திறக்கப்பட்டது உண்மைதான். காய்ந்த தரையில இஸ்ரவேல் ஜனங்கள் போனதை எகிப்தியர் பார்க்கிறார்கள், போனது உண்மைதான். ஆனால் அவர்கள் கிருபையோடு போனார்கள், தேவ சமூகத்தை பின்பற்றி போனார்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை பின்பற்றி போனார்கள். இவனோ அவர்களை துரத்தி கொண்டு போனான். ஹல்லேலூயா. வித்தியாசம் தெரியல. அவன் போறான், நானும் போவேன். அவனுக்கு வாசல் திறந்திருக்கிறது, அவன் போன வழியில நானும் போனா எனக்கு வாசல் திறந்திருக்கு. அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர், எவனுக்கு ஆண்டவர் திறக்கிறாரோ அவனுக்கே திறக்கப்பட்டிருக்கும். எல்லாரும் கனடா போறாங்க, எல்லாரும் அமெரிக்கா போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வாராங்க, கிராண்டா வாராங்க, பயங்கரமா வராங்க. நானும் போவேண்டு போனா கடைசியில காலில் விலங்கு, கையில விலங்கு, கையில விலங்கு, காலில் விலங்கு. ஆடு மாடை ஏத்துற ஃப்ளைட்லயே இவனுள்ள ஏத்தி, தண்ணி இல்லை, சோறு இல்லை, உட்கார சீட் இல்லை. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? என்ன ஆள் எங்க இருந்து வர்றாரு? அமெரிக்கால இருந்து வர்றாரு. போச்சுல என்ன பந்தா, ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டிருப்பா. வரைச்சில போட வேண்டியதானே? கையில மாட்டிருக்கு பாரு, வரைச்சில ஸ்டேட்டஸ் போட வேண்டியதானே? எல்லாரும் போறான் அப்படின்னு நீனும் போன, உனக்கு வாய்க்காது. ஏனென்றால் ஜெபம் தினந்தோறும் பண்ணுங்கன்னு சொல்றது இதுக்குதான். தினந்தோறும் தேவனை தேடுங்கன்னு சொல்றது இதுக்குதான்.
விசுவாசம் தினந்தோறும் இருக்கணும், ஏறி இறங்க கூடாது. ஹல்லேலூயா. விசுவாசம் தினந்தோறும் இருக்கணும். யோனத்தானும் ஆயுததாரிய வா அந்த தண்டுக்கு போவோம், கொஞ்ச பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிக்கிறது தேவனுக்கு லேசான காரியம் என்று விசுவாசத்துல போனாங்க. முழு யுத்தத்தையே நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டாங்க 2 பேர். ஹல்லேலூயா. ஆனா அவனுடைய கடைசி யுத்தத்துல அவனும் அவனுடைய தகப்பனும் விழுந்து போனான். என்னாச்சு? அங்க விசுவாசம் இல்லை, தரிசனம் இருந்தது. என்ன தரிசனம் இருந்தது? தாவீதே, நீ ராஜாவா இருப்பாய், உனக்கு அடுத்ததா நான் இருப்பேன். தரிசனம் இருந்துச்சு. அது அப்படிதான், தாவீது ராஜாவாவா. ஆனா தாவீது எங்க இருந்தானோ அங்கே நீனும் இருந்திருந்தா நீனும் ராஜாவா இருந்திருப்பாய். தாவீது போனது கர்த்தருடைய வழிநடத்தலின்படி போனான். எங்க போகணும் கேட்டுட்டே போவான். கெஸ்ஸிங்ல வாழ்க்கை போக கூடாது, தரிசனத்துல வாழ்க்கை போகணும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் புரியல. தினந்தோறும் விசுவாசம் இருப்பதாக, தினந்தோறும் பரிசுத்தம் இருப்பதாக, இதெல்லாம் தினந்தோறும் மெயின்டைன் பண்ணக்கூடிய காரியங்கள். தினந்தோறும் தினந்தோறும் கிருபை வாங்கிக்கோங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் தெய்வ சமூகத்தை தேடுங்க, தினந்தோறும் ஆவில நிரம்புங்க, அபிஷேகத்துல நிரம்புங்க. தினந்தோறும் வேதத்தை வாசிங்க, தினந்தோறும் அவருடைய முகத்தை ஆசையா தேடுங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் சிலரை குறித்து, செய்தி நேரம் தூங்குறீங்க. சிலரை குறித்து ரொம்ப வருத்தம், ஆராதனை நேரத்துல கண்ணை திறந்தே வச்சிருக்கீங்க. கண்ணு திறக்கிறது தப்பு கிடையாது, ஆனா தப்பு. ஏன் அப்படின்னா, கண்ணை மூடாதது வரைக்கும் ஒரு மனப்பட முடியாது. நாம செய்யக்கூடிய ஜெபம் ஒரு மனதோடு பண்ணணும், ஆராதனை ஒரு மனதோடு பண்ணணும், எல்லாமே ஒரு மனமாய் பண்ணணும். நீங்க கண்ணை திறந்து வைக்கிறச்சா கண்டிப்பா ஏதோ ஒன்ன பாக்குறீங்க. அல்லேலூயா. எது கண்ணை மூட சொல்றோம்? ஒரு மனதிற்காக. நீங்க கண்ணை திறக்கும் போது நிச்சயமா ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாது. சேரை பார்ப்பீங்க, தரையை பார்ப்பீங்க, ஃபேனை பார்ப்பீங்க, லைட்டை பார்ப்பீங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பீங்க, இல்லை வெளியே பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று பார்ப்பீங்க. பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இருக்கும், மாம்சம் ஆவிக்கு விரோதமா இருக்கும். ஆப்போசிட். அடக்கி அமர பண்ணணும். ஒரு துதி, ஆராதனை, அபிஷேகம் அப்படின்னா கண்களை மூடி யாரையும் பார்க்க கூடாது. சில நேரம் நாம் அடுத்தவங்களை பார்ப்போம், அடுத்தவங்க நம்மளை பார்ப்பாங்க. உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆகும், துதிக்க ஒரு மாதிரி இருக்கும், அவையில நிரம்புக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்கும் அதில். ஸோ அதனால புரிஞ்சுக்கங்க, கண்ணை மூடி ஆராதிக்கிற நேரத்தில் கண்ணை மூடி ஆராதிக்கணும். செய்தி நேரத்தில் கண்ணை திறந்து வைங்க. அல்லேலூயா. பேசாம இப்படி பண்ணிட்டா என்ன? ஆராதிக்கும் போது கண்ணு திறந்திருக்கும் போது ஒரு 2 டேப் மேலேயும் கீழேயும். செய்தி நேரத்தில் கண்ணு திறந்திருக்கு, ஆறாவது நேரத்தில் மறுபடியும் கண்ணு மூடக்க ஒரு டேப் அப்படி போட்டு. எப்படி? நான் சொல்லுகிறேன், தாகமாயிருங்க. நான் இன்னைக்கும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய செய்தியை உட்கார்ந்து கேட்பேன். ஏதாகிலும் கற்றுக்கொள்ளலாமா, ஏதாகிலும் கற்றுக்கொள்ளலாமா. அவருக்கு வெளிப்பட்ட ஒரு அனுபவம், அவருக்கு கிடைச்ச ஒரு அனுபவம், ஒரு அனுபவம் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய ஓட்டத்தை அதிகப்படுத்தும், தூரத்தை கம்மி பண்ணும். செய்தி வரும்போது கேளுங்க, என்ன சொல்லுகிறார் ஆண்டவர். என் செய்தி என்ன அவ்வளோ பிரயோஜனம் இல்லாமலாம் இருக்கும் உங்களுக்கு? இவ்வளோ மணி நேரம் காத்திருந்து அபிஷேகத்தில் நிரம்பி வந்து நின்று பேசும்போது உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா வருத்தப்படுகிறேன். அல்லேலூயா. காரணம் என்னுடைய செய்தி அல்ல, காரணம் உங்களுடைய தாகம். நீங்க தாகம் இல்லாம ஜெபம் பண்ணி பாருங்க, தூக்கம் தான் வரும். படுத்தா கூட அவ்வளோ தூக்கம் வராது. இந்த ஒரு மாதிரி சாதாரணமா ஜெபம் பண்ண தூக்கம் வரும். தெய்வ பிள்ளைகள் யாரும் ஆவியில நிரம்பமா ஜெபிக்காதுங்க, ஜெபித்தா தூக்கம் தான் வரும். அந்த ஜெபம் யாருக்கு? யார் கேப்பா? அபிஷேகம் பெறாதவங்க பண்ணிட்டு போட்டோம், வேற வழி இல்லை. அபிஷேகம் பெற்றவங்க ஆவில நிரம்பி
தேவ பிரசன்னத்திற்குள்ள போய் ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபம் கஷ்டமா இருக்காது. எத்தனையோ முறை நான் கண்ணு தெரிஞ்சு பார்க்கும்போது 2 மணி நேரம் போயிருக்கும். காரணம், ஆவிக்குள்ளாக பண்ணுகிறோம், அபிஷேகத்தில் நிரம்பி பண்ணுகிறோம், அந்நிய பாஷையோடு பண்ணுகிறோம். இந்த நேரம் போறதே தெரியாது. நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கு ஜெபம் அப்படின்னா, கஷ்டமா தான் இருக்கும், தூக்கம் தான் வரும், ஜெபமே வராது. இந்த காரியம் இதெல்லாம் ரகசியம். நாங்க விசுவாசிகளா இருந்த காலத்துல எங்க காதுகள் கேட்டதெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அந்த நல்லா ஜெபம் பண்ற விஷயம், அதுக்கு பின்னாடி எவ்வளவு ரகசியம் இருக்கு என்று சொல்லி ரொம்ப வருஷம் தெரியாது. நீங்களும் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க நீ மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு நேரம், எப்படி எல்லாம், ஆவிலையா அந்நிய பாஷையிலையா? அவ்வளவு தெளிவா நம்ம காதுகளுக்கு ஒரு செய்தி வருதுன்னா கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரியவர்கள், ஆவியில நடத்தப்படுவோம். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:23. லூக்கா 9. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் இந்த இடத்துல வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆமென். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம பின்பற்ற வேண்டியது ஆண்டவரை பின்பற்றணும். ஒவ்வொரு நாளும். இப்போ இன்றைக்கு நான் யாரை பின்பற்றி வாழுகிறேன் அதை நீங்க கவனிக்கணும். இயேசுவை, இன்றைக்கு நான் இயேசுவை பின்பற்றினேனா? இன்றைக்கு நான் பின்பற்றி வாழுகிறது உலகத்தையா அல்லது தேவனையா? அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்க தெளிவாய் கவனிக்க வேண்டும். அனுதினமும் என்கிற வார்த்தையை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அனுதினமும். வாரந்தோறும் நீ சொல்லல, மாசந்தோறும் நீ சொல்லல, வருஷந்தோறும் நீ சொல்லல, அனுதினமும். இதெல்லாம் அனுதினமும் செய்ய வேண்டியது. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்னைக்கு இயேசுவை போல, அடுத்த நாள் பிசாசை போல. இன்னைக்கு இயேசுவை போல பேசுவேன், நாளைக்கு பிசாசை போல பேசுவேன். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு இயேசு, நாளைக்கு பிசாசு. அப்படி இல்லை. இன்றைக்கும் இயேசுவை போல, நாளைக்கும் இயேசுவை போல, நாளை மறுநாளும் இயேசுவை போல, வாழ்நாள் முழுக்க முழுக்க இயேசுவை போல. சிலர் மேடையில இயேசுவை போல, வெளிய ரவுடியை போல. ஹல்லேலூயா. பரிதாபம். நிறைய ஊழியக்காரர்கள் பரிதாபம். நிறைய ஊழியர்களுடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்க போகுது? நிறைய பேரை பரலோகத்துக்கு அனுப்பிட்டு இவங்க நரகத்துல போய் கிடப்பாங்க. அந்த ஒரு பரிதாபமான நிலை தான் நிறைய பேருக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அனுதினமும் இயேசுவை பின்பற்றுகிறது இல்லை. இந்த பகுதியில் ஒரு சின்ன வண்டி போட்டிருக்கிற, தள்ளு வண்டியில் வியாபாரம் செய்கிற, கஷ்டப்பட்டு செய்கிற தகப்பனும் மகனும், அவர் இதுக்கு அடுத்த கிராமத்தில் ஊழியம் செய்கிற ஒரு ஊழியரை குறித்து சொன்னார். ரொம்ப வருஷம் அங்கே தான் போகிறோம், தசம்பாக அங்கே தான் கொடுக்குறோம். 2 லட்ச ரூபா வாங்கினாரு, திருப்பியே தரல. இப்போ கேட்டால் உன்னால முடிஞ்சதை செஞ்சு பாரு அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. ஸ்டேஷன் போக முடியாதுக்கெல்லாம் நான் சொல்லுகிறேன், எவனுக்கும் எவளுக்கும் பாசை கொடுக்காதுங்க. ஆமென். கடன் கொடுங்க, 1000 ரூபா கொடுங்க, தராட்டாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா கொடுங்க, ஆண்டவர் தருவார். தகுதிக்கு மிஞ்சி கொடுக்கற கூடாது. 2 விஷயத்துல நீங்களும் உண்மையாயிருங்க. ஒரு வீட்டுக்கு, ஒரு குடும்பத்தோடு பழகுறோம். பெண் விஷயத்துல ஆணும், ஆண் விஷயத்துல பெண்ணும் கரெக்டா இருங்க. குடுக்கல் வாங்கல 100% கரெக்டா இருங்க. பரலோகத்துக்கு போயிருவீங்க.
இதுல நிறைய ஊழியக்காரன விசுவாசிகள் விழுந்து கிடக்குறாங்க. ஒரு முறை இந்த வாலிபன் கொஞ்சம் வேகமா பேசிட்டார். தகப்பன்கிட்ட சொன்னார், நான் உன்கிட்ட வாங்கின காசுக்கும் உன் மகன் என்னை பேசினதுக்கும் சரியா போச்சு அப்படின்ட்டு. எப்படிதான் பேசுறாங்களோ தெரியல. மறுபடியும் தகப்பனார் போய் தயவா பேசியிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னார், தசம பாகத்துல கழிச்சிக்க அப்படின்ட்டு. எப்படி இருக்கு பாருங்க. பொல்லாதவர்கள். அனுதினமும் இயேசுவை பின்பற்றணும், மேடல மாத்திரமல்ல. நான் சொல்லுகிற அப்படிப்பட்ட சனியன்ட்ட போகவே செய்யாதுங்க. அப்படிப்பட்ட சபை வேண்டாம். ஆனா ரொம்ப ஆச்சரியம், அப்படிப்பட்ட சபையில இதை விட அதிகம் ஆட்கள் இருக்கிறாங்களா? அதுதான் மனசே கேட்க மாட்டேங்குது. பொல்லாதவனுக்கு துணை போகக்கூடாது. நிறைய விசுவாசிகள் சரியில்லை, நிறைய ஊழியக்காரர்கள் சரியில்லை. கர்த்தர் நல்லவர். அனுதினமும் அவரை பின்பற்றுங்க. உலகத்தை பின்பற்ற சொல்லல, இயேசு என்னை பின்பற்று. அனுதினமும், இதெல்லாம் அனுதினமும் செய்ய வேண்டிய காரியம். அல்லேலூயா. இந்த செய்தியில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதையே தியானமா எடுங்க, சரியா? அல்லேலூயா. வேத தியானம்னு ஒரு பகுதி ஆன்லைன்ல நடக்குது, என் மனைவி எடுக்கிறாங்க. இந்த சப்ஜெக்டை எடுங்க ஒரு 2 நாளைக்கு. அப்ப அந்த செய்தியினுடைய தாக்கம் இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சபை பிள்ளைகளுக்குள்ளாய் உண்டாகும். ஹல்லேலூயா. இந்த செய்தியின் சுருக்கத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் செய்துட்டேன் ஜெபம் திருப்தியாகாதுங்க. ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஒரு நாள் ஆவில நிரம்பி இருக்கேன், இதை வச்சு ஒரு 10 பிசாசு துரத்தலான்னா, இன்னைக்கு பெற்ற அபிஷேகம் இன்னைக்குள்ளது. நாளைக்கு பெறக்கூடிய அபிஷேகம் நாளைக்குரியது. இன்றைக்கு பெறக்கூடிய கிருபை இன்றைக்கு உள்ளது. நாளைக்கு இந்த உலகத்தில் அவருக்காக ஏதாகிலும் செய்யணும் அப்படின்னா அவரிடத்தில் இருந்த அந்த புதிய கிருபையை வாங்கிட்டு நிற்கிறவன் ஒருபடி முன்னேறி இருப்பான். பழைய கிருபையோடு ஓடுகிறவன் ஒரு அடி பின்னாடி தான் நிற்க முடியும். சரியாய் புரிந்து கொள்ளுங்க. அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள். முழங்கால் படியிட்டு ஜெபித்து நாம் இந்த ஆராதனை நாம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர்.